பெங்களூர் வந்து இவன் பப்ளுவுடைய சித்தப்பாவை யாரோ ஒருத்தர் இருந்தாங்க அங்கே போய் ஒரு 2 நாள் இருக்கலாம் மச்சான்னு சொல்லிட்டு நான், நாசர், எபினேசர், பப்ளு 4 பேர் நினைக்கிறேன். இங்கேருந்து ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போகும்போதே நாங்கள் 2 பேர் கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுட்டு அந்த பப்ளிக் என்ன பண்ணாங்க, நீங்கள் 2 பேர் அந்த கம்பார்ட்மெண்ட் போங்க, நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு எங்களை பிரித்து விட்டு, அதுக்கப்புறம் இறங்கும்போது 4 பேர் ஒன்றா போகும்போது அட பாவீங்களா அப்படின்னு அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே அப்படி. ஆமாம். இது முடிச்சுட்டு என்ன ஆச்சுன்னா பெங்களூரில் போய் இறங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரிய காசுலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு படம் போனோன்னா ஏதோ ஒரு படம் போகலாம் அவ்வளோதான். மச்சான் வில் டூ ஒன் திங், நம்ம ஆக்டிங் முடிச்சிட்டோம்ல, ஆக்டிங் கற்றுக்கிட்டோம்ல, இந்த ஆக்டிங்கை வச்சு ஏதாவது நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னும் போது இந்த டிஸ்கஷன் நடக்கும்போது சொன்னா சரி மச்சான் இன்னைக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடலாம். நீ வந்து குடனா நடி, நீ வந்து குஷ்டரோகியா நடி, நீ வந்து அதுவா நடி, நீ வந்து இதுவா நடி, சாயங்காலம் 4 மணிக்கு மறுபடியும் வீட்டுக்கு வரும், யார் யார் என்ன சம்பாதிக்கலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விவெண்ட். இதில் எபினேசர்ன்றவன் தான் 32 ரூபாவோ 31 ரூபாவோ சம்பாதிச்சான். ஸ்ட்ரீட்ல போயிட்டு ஆக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் யாருன்னே தெரியாது, நடிச்சுட்டு அப்பதான் வந்து வி ஆர் பிளானிங் டு டூ சம்திங். நான் குருடனா நடிச்சு 11 ரூபாவோ ஏதோ சம்பாதிச்சேன். எபினேசர்ன்றவன் வந்து இருக்கான் இப்போ. ஐ திங்க் அவனுக்கு he didn't get a break. அவன் வந்து காக்கா வலிப்பா பண்றது வந்து ரொம்ப நல்லா பண்ணுவான். அது பண்ணி 32 ரூபாய் ஏதோ சம்பாதிச்சான். அதெல்லாம் மறக்க முடியாது. those days we had a very lovely time.